இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் வந்து ராஜஸ்தான் வெர்சஸ் ஆர்சிபி ஆடுறாங்க. இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபேவரட் டீம் வந்து எதுவோ கமெண்ட் பண்ணுங்க. எந்த டீம் ஐபிஎல் கப் எடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீமுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ராஜஸ்தான் டீம் வந்து சூப்பராக இருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து ராஜஸ்தான் டீம் வந்து ஜெயிச்சிருச்சு. ஆர்சிபியோட இன்னைக்கு ராஜஸ்தானில் தான் விளாட்றாங்க. எப்படி இன்னைக்கு ராஜஸ்தான் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்கும். ராஜஸ்தான் வந்து டீமில் வந்து என்ன ஒரு குறைன்னா ஜாஸ் பட்லரும் ஜெய்ஸ்வாலும் தான் இன்னும் ஃபயர் ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஃபயர் ஆகிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டீமு. சஞ்சு சாம்சன் வந்து ஃபஸ்ட் மேட்ச் தான் அடித்தார். அவரும் இன்னும் அடிக்க ஆரம்பிக்க மாட்டேங்கிறாரு. டாப் 3 வந்து இன்னும் ராஜஸ்தானுக்கு வந்து பெரிய கன்சர்னாக தான் இருக்குது. ரியான் பராக் மட்டும்தான் நல்லா விளாட்றாரு பேட்டிங்கில். சிம்ரன் ஹிட்மயரும் பேட்டிங் ஆடுறாரு. டெப்த்தில் தான் ஆடுறாரு அவரும். பட் ஆனால் அவரும் நல்லா தான் ஆடுறாரு. ரியான் பராக்கும் அஸ்வினியும் வச்சு தான் அவங்க வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா டாப் ஆர்டர் 3 பேருமே சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்கன்னா ரியான் பராக்கும் அஸ்வினியும் வந்து நம்பர் 4ல் இறக்கி விட்டுறாங்க. நம்பர் 4ல் வந்து அஸ்வினும் நல்லா தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அவரையும் வந்து நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனால் ராஜஸ்தானில் வந்து டாப் ஆர்டர் வந்து இன்னும் ஃபயர் ஆகணும். ஃபயர் ஆனால் தான் பின்னாடி டோர்னமெண்ட் போக நல்லாயிருக்கும். ஆனால் ராஜஸ்தானில் வந்து இன்னும் ஜாஸ் பட்லர் வந்து ஃபயர் ஆகலை. ஜெய்ஸ்வாலும் ஃபயர் ஆகலை. இன்றைக்கி வந்து ஜாஸ் பட்லரோட டேவாக இருக்கணும். ஜாஸ் பட்லர் கண்டிப்பாக இன்றைக்கி அடித்தா தான் உண்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆர்சிபி விளாட்றாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ராஜஸ்தான் வந்து ஃபயர் பண்ணியே தீரணும். அவங்களோட பவுலிங் அட்டாக்னா வந்து சூப்பராக இருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸில். பர்கர்னால் சூப்பராக பவுலிங் போடுறாரு. பர்கர் இருக்கார். ட்ரெண்ட் போல்ட் அதோட சூப்பராக பவுலிங் போடுவார். சந்தீப் சர்மா இருக்கார். இந்தியாவோட டெப்த் பவுலர்ஸும் சூப்பராக இருக்குது. சந்தீப் சர்மா இருக்கார். அவிஷ்கான் இருக்கார். எல்லாருமே பவுலிங் சூப்பராக போடுறாங்க. ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டும் பயங்கரமாக வச்சுருக்காங்க. யுவேந்திர சகல் இருக்கார். ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கார். இதுக்கு மேலே ராஜஸ்தான் டீமுக்கு என்ன வேணும்? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஃபயர் மட்டும்தான் தேவை டாப் 3ல வந்து ராஜஸ்தான் வந்து ஃபயர் ஆகிடுச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துடும். இன்றைக்கி வந்து ஜாஸ் பட்லர் டேவாக இருக்கணும். அதே வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆர்சிபி கடந்த 2 மேட்சாக வந்து ஆர்சிபி வந்து தோத்துக்கிட்டே வராங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அடிக்கிறார் ஆர்சிபியில். வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான். வேறு யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்க. 3 ஃபாரின் பிளேயர் பேட்டிங்லேயும் வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது. ஃபேப்புக்கும் கிளிக் ஆக மாட்டேங்குது. கேமரான் கிரீனுக்கும் கிளிக் ஆக மாட்டேங்குது. மேக்ஸ்வெலுக்கும் சுத்தமாக கிளிக் ஆக மாட்டேங்குது. விராட் கோலி மட்டும்தான் உயிரை கொடுத்து ஆடுறாரு. போன மேட்ச் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணார் ரஜத் பாண்டியார். ஆனால் ஒன்றும் கிளிக் ஆக மாட்டேங்குது. இன்றைக்கும் ஆர்சிபி தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ட்ராபேக் ஆயிரும். இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்க டீம் வந்து ஐபிஎல்லையும் ரொம்ப ஃபேன் பேஸ் வந்து வச்சுருக்க டீம் வந்து ஆர்சிபி வச்சுருக்காங்க. மும்பையும் வச்சுருக்காங்க. சென்னையும் வச்சுருக்காங்க. ஆனால் அதோட அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஃபேன் பேஸ் பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு கொஞ்சம் ராயல் ஃபேன் பேஸ் இருக்குது அவங்களுக்கு. அதனால் ஆர்சிபி வந்து ஃபயர் ஆகணும். இன்னைக்கு கண்டிப்பாக ஜெயிச்சா ஆகணும். ஆர்சிபியில் வந்து எதுவுமே சரியில்லைங்க. பேட்டிங்கும் சரியில்லை, பவுலிங்கும் சரியில்லை. என்ன தான் டீம் வச்சுருக்காங்கன்னு தெரில. கேட்டால் ஈசால கப் நம்மதேங்கிறாங்க. விராட் கோலியால் ஒரு மனுஷனால் மட்டுமே முடியாதுங்க. விராட் கோலியால் மட்டுமே முடியாது எல்லா மேட்சும் அடித்து ஃபயர் பண்ணுறதுக்கு. ஃபேப்பு ஃபயர் ஆகணும். கேமரான் கிரீன் ஃபயர் ஆகணும். கிளென் மேக்ஸ்வெலும் ஃபயர் ஆகணும். சும்மா ஒரே ஆள் விராட் கோலியே அடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவங்க டீம் வந்து ஃபயர் ஆயிருமா? லோமர் வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்து அவர் கொஞ்சம் அடித்தார். ஆனால் இப்போ லாஸ்ட் மேட்சை கொஞ்சம் கொண்டு போனார். இல்லைனா ஸ்டார்டிங்கில் ஆர்சிபி வந்து மேட்சை இது பண்ணியிருப்பாங்க. இன்னும் நல்லா விளாடணும் ஆர்சிபி வந்து பவுலிங் நல்லா போடணும். சிராஜெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிடுறாங்க. சிராஜையும் சரி, கேமரான் கிரீனையும் சரி, அவங்களுக்கு வந்து அப்புறமேட்டு வந்து போன வாட்டி வந்து அசாரி ஜோசப்க்கு பதிலாக ட்ராப்பியை எடுத்துகிட்டு வந்தாங்க. டாப்லேயும் வெளுத்து எடுத்துடுறாங்கங்க. எப்படி யாரை போட்டு கொண்டு வந்தாலும் வெளுத்து எடுத்துடுறாங்க. யாஸ்டால் போன மேட்ச் நல்லா பவுலிங் போட்டார். என்ன கேட்டால் லோக்கி ஃபெர்கசனை விளாட வைக்கலாம் ஆர்சிபிக்கு. நல்ல மூவ். என்னோட இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் படி ஆர்சிபி ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ஆர்சிபியில் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் படி ராஜஸ்தானுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது. ராஜஸ்தான் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். ஏன்னா ஆர்சிபிக்கும் பவுலிங்கும் இல்லை, பேட்டிங் இல்லை. விராட் கோலி கிட்ட ஸ்டார்டிங்லேயே ட்ரெண்ட் போல்ட்டும் பர்கரும் நல்லா ஸ்விங் பண்ணுவாங்க. விராட் கோலி விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. முக்கால்வாசி மேட்ச் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்கிட்ட தான் போயிடும். அப்புறம் எகெயின் வந்து நேற்று சென்னை மறுபடியும் ஹைதராபாத்தை தோத்துட்டாங்க. ஹைதராபாத் வந்து சூப்பராக பவுலிங் போட்டாங்க. நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் வச்சு நல்ல
ஃபுல்லாக கண்டெயின் பண்ணி 175 தான் அடிக்க வச்சாங்க சென்னையை. அதை வந்து ரிப்ளேயில் வந்து டிராவர்ஸ் ஹெட்டுக்கு ஸ்டார்டிங்கில் சென்னை வந்து கேட்ச் விட்டுச்சு. அப்புறம் அபிஷேக் சர்மா வந்து பொல 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 பொலன்னு பொழந்து எடுத்துட்டாரு. நல்ல மேட்ச் ஒன்று ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் வந்து சூப்பராக கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க நேற்று சிஎஸ்கேவை. சிஎஸ்கேவும் இப்போ 2 லாஸ் பண்ணிட்டாங்க கண்டினியூஸாக. சிஎஸ்கேவுக்கும் பெரிய தடுமாற்றமாக இருக்குது 2 மேட்ச் தோற்றதுலேருந்து. பார்ப்போம் சிஎஸ்கே வந்து எப்படி பவுன்ஸ் பேக் பண்ணி வருவாங்களா இல்லையான்னு என்னன்னு தெரியல, பார்க்கணும். ஆனால் எஸ்ஆர்ஹெச் வந்து நேற்று டிசர்வ் விக்ட்ரி. சூப்பராக கேப்டன் பண்ணார் பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். கேப்டன்ஷிப் வந்து எல்லாருமே பவுலிங்கும் வந்து ஸ்லோ பால்ஸு கட்டர்ஸு அது மாதிரி தான் பேட் கமின்ஸ் பவுலிங்கும் போட்டார். அவங்க பவுலர்ஸ்க்கும் அதான் சொல்லி கொடுத்தாரு. நட்ராஜன் நேற்று விளாண்டாரு. நட்ராஜன் பேக் வந்துட்டார். அவரும் நல்லா பவுலிங் போட்டார். கடைசி ஒரு தோனிக்கு போட்டார். அவர் ரன்னே கொடுக்கல. தோனியும் கண்டெயின் பண்ணிட்டார். நல்லா பவுலிங் போட்டார் நட்ராஜன். உன்னத் நல்லா போட்டார். அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து சூப்பராக வச்சுருக்காரு. பேட் கமின்ஸ், உன்னத், நட்ராஜன் எல்லாம் நல்லா பவுலிங் போடுறாங்க. அவங்களுக்கு நல்ல டீமாக இருக்குது. ஸ்பின்னர்ஸையும் வச்சு இல்லாமலே ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் வச்சு ஓட்டுறாரு பேட் கமின்ஸு. பேட் கமின்ஸ்க்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் பேட் கமின்ஸ் வந்து ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனு. அதே மாதிரி தான் இந்தியாவில் உள்ள பிச்சர்ஸ்லாம் நல்லா கணிச்சு வச்சுருக்காரு. எல்லாருமே வந்து ஸ்லோ பால்ஸ் போடுங்க, ஆஃப் கட்டர்ஸ் போடுங்க, இது மாதிரி போட்டால் தான் இந்தியாவில் வந்து சர்வ் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் நம்மளுக்குன்ட்டு. அதனால் நேற்று வந்து சென்னையை வந்து நல்லபடியாக கம்ஃபர்டபுளாக பீட் பண்ணிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். இன்னமேட்டு வர மேட்ச்களில் வந்து சென்னை வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் படி ராஜஸ்தான் வர்சஸ் ஆர்சிபியில் வந்து நான் ஆர்சிபி தான் ஜெயிக்கும்னு சொல்கிறேன்.